ஹலோ ஹாய். இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூலுக்கு என்ன லன்ச் ரெடி பண்ணியிருக்கேன்னா தேங்காய் பால் சாதமும் முட்டையும். அவனுக்கு வந்து பாயில் பண்ண எக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு. எங்களுக்கு மசாலா போட்டு முட்டையை தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அண்ணன் ஸ்கூலுக்கு கிளம்புனோன்னே தங்கச்சி அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் கிளம்புறப்போ எல்லா திங்ஸையும் கொண்டு போய் அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சிட்ருக்காங்க ஹால்லேயே. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு மேடம். அடுத்து ரொம்ப நாளாகவே கீ செய்யணும்னு சொல்லிவிட்டு பாலாடெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. அவளை தூங்க வச்சுட்டு அந்த ப்ராசஸையும் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு காலிங் பில் அடித்தாங்க பால்காரண்ணா. பாலையும் எடுத்து காய்ச்சி வச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போகிற கேப்லேயே அவள் எழுந்துட்டா. அதுக்கப்புறம் குளிக்க வச்சு மேக்கப் போட்டுட்டு விளாண்டுட்ருக்காங்க. சாப்பாடு ஊட்டலான்னு வெளில வந்தாச்சு. எப்பயும் இந்த காக்கா வந்து அங்கே நிற்கும். அதை பார்த்துட்டு தான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ப்ளே டைம். அவங்களோட டாய் வந்து ஏசி ரிமோட் தான். ரிசேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி பையனை ஸ்கூலுக்கு அழைக்க நாங்கள் தான் போகணும், நானும் பாப்பாவும். அவளை எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி தூங்கிட்டு இருந்தானா நான் அப்படியே தோளில் தூக்கிட்டு போயிடுவேன் ஸ்கூலுக்கு. அதனால் எல்லாம் ரெடி பண்ணி தூங்க வச்சிடலாம். ஒரு குட்டி ஸ்லீப்பிங். இப்போ எழுந்துருவா கொஞ்சம் நேரத்தில். தூங்க வச்ச ஒரு 1/2 hourல எழுந்துட்டாங்க மேடம். அப்புறம் சரி நானும் ரெடி ஆகிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஹாலில் சோஃபாவில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம் 2 பேரும். டோரை திறந்தால் போதும், எப்படா வெளியில் வரலான்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அப்புறம் பையனையும் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. அவனும் ஃப்ரெண்டும் எப்போயும் இந்த தெரு முக்குக்கு வந்தோன்னா அவனுங்களை கையை விட்டணும். ஓடி போய் அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானுங்க. வந்தோன்னே கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்தேன், குடித்தான். அதுக்கப்புறம் ராகி கூழ் அவனுக்கு எப்பயுமே கொடுப்பேன் ஈவினிங், அது கிண்டி கொடுத்தேன். அவளுக்கு பாப்பாவுக்கு ஹோம்மேட் சேர்லாம் கொடுத்தேன். 2 பேருக்குமே அப்புறம் ஆற வச்சு ஒன்றாவே ஊட்டி விட்டுலான்ட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன் 2 பேருக்கும். அந்த ராகி ஊட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது இவனுக்கு. ஆஃபீஸ்லேருந்து வரப்போ எங்களுக்கு ப்ரெட் ஆம்லேட் வாங்கியிருந்தாங்க. ஓகே பாய். இன்றைக்கி இப்படி தான் எங்களோட நாள் போச்சு. கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.